இப்போ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் எப்படி காய்ச்சிறதுன்ற சொல்கிறேன் கேளுங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தாழை எடுத்து நேராக கீறி எடுத்தோம்னா அந்த ஜெல்லுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு மூடி ஒரு துணியில் போட்டு சுற்றி ஒரு 2 days வைத்தோம்னா இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வந்துடும். இதை நிழல் காய்ச்சலாக காய வச்சு இப்போ நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முளை கட்டிய வெந்தயம். தேங்காய் மீந்து போன தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருந்து அதை என்ன பண்ணுவேன், செக்கில் போட்டு ஆட்டி இப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லாம் போட்டு இதில் இப்போ காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 நாள் காய்ச்சின மேனிக்கு அப்படியே வச்சுருக்கோம். எண்ணெய் கருகருன்னு இருக்கு பாருங்கள். இதில் கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, வெந்தயம், கருஞ்சீரகம், ஒரு 5 கிராம்பு, ஒரு துளி பட்டை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன் போட்டிருக்கேன்டா, பூச்சி வெட்டாமல் இருக்கிறதுக்கும் இதையும் சேர்த்து முடி வெட்டி இதுக்கு பூச்சி வெட்டி 2ஆக பிரிஞ்சு அது கட்டாகி விழுந்துடும். அதெல்லாம் இந்த வெந்தயம் மாதிரி பொடிகளை செஞ்சு போட்டால் அது வராது. இந்த எண்ணெயெல்லாம் பண்ண முடி குளிர்ச்சியாகவும் இருக்குது, டேண்ட்ரஃப் வராது, பொடுகு தொலை இருக்காது, பேன் இது எதுவுமே இருக்காது. இதை தேய்ச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பேனே கிடையாது. இப்படி தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் கருண்டு வளரும். இளநரைகள் முக்கால்வாசி இளநரை வராமல் பாதுகாக்கும். இதை வீட்டில் சிறு வயதுலேருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் தேய்க்கிறோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இளநரை வந்ததில்லை பாருங்கள். இப்படி காய்ச்சுங்க, இப்படி இருக்குது பருக்குள்ளே போடுறோம். ஏன்னா இது ஊறிக்கிட்டே கிடக்கும், அந்த எண்ணெயோடு இது சேர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கும். அப்போ முடி அதை ஊறி வரும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாகவும் நல்லாவும் ஒரு ஊட்டச்சத்து உள்ள எண்ணெய் இருக்கும். தலைக்கு நல்லா பயன்படுத்தக்கூடிய ஆயிலாகவும் ஹேர் ஆயிலாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக போட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். நிறைய போட்டிருக்கேன்டா, தலை குளிர்ச்சியாக இருக்கும். முடி குளிர்ச்சியாக இருந்தால் முடி கொட்டாது. தலை ஹீட் ஆகிறதுனால தான் முடி கொட்டுது. இப்போ ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வெந்தயத்தை கத்தாழை இதில் போட்டு முளை கட்டி வச்சு நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே ஊற்றுறோம். ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயில் கூட இன்னும் 2 பொருள் சேர்த்துருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். கடுகெண்ணெய் 25 ml, விளக்கெண்ணெய் 25 ml, நல்லெண்ணெய் 25 ml. ஏன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த முடி வளர்ச்சிக்கு முடி கொட்டுறது காரணமே ஹீட்னால தான் கொட்டுது. அது வளரணும்னா குளிர்ச்சியான பொருட்களை சேர்க்கணும். இதில் எல்லாமே குளிர்ச்சியான பொருட்களாக நாங்கள் சேர்த்து காய்ச்சிருக்கோம். முடி கொட்டவே கொட்டாது, நல்லா இருக்கும் பாருங்கள். இதை ஒரு 2 days வெயிலே காய வைக்கணும். காய வச்சாத்தே அந்த வெந்தயத்தோடைய சாறு இதில் ஏறி முடிக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். இப்படி எண்ணெய் ஃபுல்லாகிடுச்சு. இதை ஒரு 2 நாள் நான் வெயிலில் வைக்க போகிறேன். அதுக்கு இப்போ இந்த எண்ணெயை தேய்க்கும் போது முடி கொட்டின இடத்துலலாம் நல்லா முடி வளரும். நல்லா அடர்த்தியாக முடி வளரும், சொட்டை உருவாகாது, இளநரை வராது, நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் ஆயிலில் பாருங்கள். சொந்தமாக ஒவ்வொரு வாட்டி இந்த வீட்டிலே தயாரித்து தான் இந்த எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வயதாகுது, இருந்தாலும் அதிக நரைகள் வரல, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், முடி அடர்த்தியாக இருக்கும்.